எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, முஸ்லிம்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, வரக்கூடிய நாடாளுமன்றம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு தடவை பாஜக ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் முஸ்லிம்களோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பயம் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்குள்ளேயும் இருக்கு. இப்போ இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் சார்ந்த விஷயங்கள் எனக்கு பெரிய அனுபவங்கள் இல்லை. ஏதாவது பொதுப்படையாக சொல்கிறேன். இப்போ இந்த இந்திய நாட்டில் இருக்கிறதுனால, அதனுடைய குடிமகனால, இப்போ பிஜேபியோ காங்கிரஸோ அதை தீர்மானம் செய்கிறது இறைவன் தான். ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்கமன் தஷா ஒ தன்சியுல் முல்கம் இம்மன் தஷா, நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், நாடியவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவான். இப்போ ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை கொடுப்பவன் இறைவன். இறைவன் ஆட்சியை எப்படி கொடுப்பான்? மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தக்கதான் ஆட்சி. நேர்மையான மனிதர்கள் இருந்தால் நேர்மையான ஆட்சி நடக்கும். அநீதமான மக்கள் இருந்தால் இறைவன் அநீதமான அரசர்களை தான் சாட்டுவான். நம்ம அதை தான் நோக்கமாக கொள்ளணுமே தவிர யார் நம்மளை ஆட்சி செய்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. மனிதர்களாகிய நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு ஏற்பதான் ஆட்சியாளர்களை எல்லாம் கொடுப்பான். அதனால் யார் வந்தாலும் சரி, இறைவன் கொடுக்கக்கூடிய ஆட்சி அது நம்ம எப்படி அந்த சமூகத்துக்கு ஏற்ப, அந்த நாட்டுக்கு ஏற்ப நேர்மையாக நீதியாக நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ முடியுமோ அதுக்கு தக்கன வாழலாம். ஒருவேளை அநீதம் நடக்குதுன்னா அதற்கு எதிர்குரல் கொடுக்கக்கூடியவங்களா அல்லது அதை எதிர்த்து நிற்கக்கூடியவங்களா, நீதிக்காக எப்போதும் போராடக்கூடிய மக்களாக நம்ம இருந்தால் எப்போதுமே அல்லாஹ்வோட உதவி இருக்கும். அதுக்காக யார் ஆட்சி செஞ்சாருன்னா எதுக்கு பயப்படணும்? அவனுடைய நாட்டம் இல்லாமல், அவனுடைய கல்வி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்க போகிறது இல்லை. யார் என்ன திட்டம் திட்டினாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு ஹதீஸை சொன்னால் இதுக்கு பொருத்தமாக இருக்கும். லவ் ஜதமஅத்துல் இன்சு வல் ஜின்னு அலா யன்ஃபஉக ஃபலா யன்ஃபஉக இல்லா பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடினாலும் இறைவன் நாடினாதான் அதை செய்ய முடியும். மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து, இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் சேர்ந்து, அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கெடுதலை செய்ய நாடினாலும் இறைவன் நாடினாதான் செஞ்சு முடிக்க முடியும். அப்படி நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்ம ஆட்சியாளர்களை கண்டு ஏன் பயப்படணும்? பயப்பட தகுதியானவன், நீங்கள் பயங்கிற வார்த்தையை சொன்னதுனால சொல்கிறேன். நபியை பார்த்து இறைவன் கேட்டா, நபியே அத்தஹ்ஷன்னாஸ், மனிதர்களை பயப்படுகிறீரா? பயப்பட தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான். நேர்மையும் நீதி இருக்கிற வரைக்கும் யார் ஆட்சி செஞ்சாலும் பயப்பட தேவையில்லை. நல்லா இருக்கான். மாற வேண்டியது மக்கள் தான். மக்கள் மாறினாதான் ஆட்சி மாறும். மக்கள் மாறாத வரைக்கும் ஆட்சி மாறாது. மக்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தக்கனதான் ஆட்சியாளர்கள் இறைவன் நிர்வகிப்பான். மக்கள் நேர்மையாக இருந்தால் நேர்மையான ஆட்சியாளர்கள் அது எப்போதுமே. மக்களை சீர்திருத்த வேண்டியதான் நம்முடைய பணியை தவிர ஆட்சியாளர்கள் அல்ல. சரிங்க. அப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, திரும்பவும் உங்களுடைய பர்சனலாகவே கேட்குறேன். விமர்சனங்கள் எப்படி கையாளுறீங்க? உங்களை நோக்கி வரக்கூடிய விமர்சனமாக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எப்படின்னா விமர்சனங்களை கண்டு அஞ்சக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ உங்களை நோக்கி ஒரு விமர்சனம், மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவங்களுடைய நிறுவனத்தில் சினிமாக்காரர்களோட சேர்ந்து பணி செய்கிறாங்க, சினிமாக்காரர்களோட சேர்ந்து அவரோட தொழில் இருக்கு, இது சரியா? அப்படி பொதுவாக விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விமர்சனம் இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு. வெளிப்படையாக தெளிவுபடுத்த வேண்டிய நேரம் இதுன்னு நினைக்கிறேன். அதாவது என்னால் ஒரு நிறுவனம் நடத்தப்படுது மஹியான்னு சொல்லி. அந்த நிறுவனத்துக்கு கீழ் நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட இதுவை கொண்டு பல ஆண்டுகளுடைய சிரமத்துக்கு பிறகு ஒரு நிறுவனத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பல தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். நிறுவனம் சார்ந்த பல தொழில்கள் இருக்குது. அதில் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட் இருக்குது, கஃபே இருக்குது, அப்புறம் அல் இஹ்சான் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இருக்குது. அது டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ்னால் உம்ராவுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குது. அப்புறம் ஐடியில் கொஞ்சம் நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளால் நிர்வகிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள். இதில் நம்ம உணவகம், கஃபேன்னு வரும்போது அதை மக்கள் மத்தியில், அதாவது பொதுவான மக்கள் மத்தியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிஷனான இந்த உணவகம் இண்டஸ்ட்ரியில், கஃபே இண்டஸ்ட்ரியில் மக்கள் மத்தியில் அதை பிரபலியமாக்க வேண்டிய சூழல் நமக்கு ஒரு அடிப்படை தேவை இருந்ததை நான் உணர்ந்தேன். அதனால் அதற்கு தகுதியான மக்கள் மத்தியில் முகம் தெரிந்த, அவர்கள் அதை அங்கீகரித்தால் அதை நோக்கி வரக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுத்து அதை அவங்கள திறப்பு விழாவுக்கு அழைத்து அவங்க மூலியமாக அதை மக்கள் மத்தியில் எளிதாக கொண்டு போக முடியுங்கிறதுக்காக தான் நீங்கள் சொன்ன சினிமாக்காரங்கிற அடையாளம் இல்லை, சமூகம் சார்ந்து சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த சினிமாத்துறை சம்பந்தப்பட்ட மனிதர்களை அழைத்து எடுத்துகிட்டு போனால் மக்கள் மத்தியில் எளிதாக போகுங்கிற காரணத்துக்காக நம்ம அவங்கள அழைச்சோம். அவங்களும் வந்தாங்க, திறப்புல நடந்துச்சு. அதன் காரணமாக நிறுவனமும் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு. ஆனால் எனக்கு அது தவறுன்னு நான் உணர்ந்தேன். அதற்கு பிறகு இதெல்லாம் அதனுடைய வழின்னு இதெல்லாம் இதை நம்ம பிரபலியப்படுத்துறதுக்குள்ள வழின்னு சொல்லி 2 நிறுவனங்களுக்கு அது நடந்த பிறகும் நான் உணர்ந்தேன்.
இனிமே அது நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கை சில பாடங்களை சில அனுபவங்களை சத்தமாக தான் சொல்லிக் கொடுக்கும் அல்லது கடினமாக தான் சொல்லிக் கொடுக்கும். அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவங்கன்னு அவங்களே தங்களை சொல்லி கொண்டாங்க அந்த நிகழ்ச்சிகளில். அது எனக்கு மக்கள் மத்தியில் அவங்களோட நிறுவனம்னா அது மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ நான் மறுப்பு சொல்லலை. ஆனால் பின்னாடி அவங்களோடையும் நீங்களும் சேர்ந்து நடத்துகிறீங்களா அந்த நிறுவனத்தைங்கிற கேள்வி வந்துச்சு. அப்போவும் நான் பெருசாக பதில் சொல்லலை. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த அஃபிஷியலாக என்ன டாக்குமெண்டேஷன் அதுக்கு நான் வாங்கணுமோ வாங்கி கொண்ட இந்த முழு நிறுவனங்களும் என்னால் நடத்தப்படக்கூடியது தான். இந்த அரசாங்கத்துக்கு உட்பட்டு நேர்மையாக வரி கட்டி ஜிஎஸ்டி கட்டி ஐடி ஃபைல் பண்ணி கணக்கு வழக்குகள் இது எப்படி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எந்த முதலீடு கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு, எல்லா டாக்குமெண்டேஷனும் கவர்மெண்ட் ரீதியாக நம்மள்கிட்ட வந்து தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. இந்த நிறுவனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எந்த சம்பந்தமோ எந்த ஒரு தொடர்போ வியாபார ரீதியான தொடர்போ அல்லது வியாபார ரீதியான முதலீடோ என் தரப்பு அல்லாத மக்கள்கிட்ட இருந்து இல்லை. அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள் வரும்போது அல்லது இந்த மாதிரியான கேள்விகளை நோக்கி வரும்போது ரெண்டு விஷயத்தை நான் நீங்கள் மேல் சொன்ன அந்த கேள்வியை இணைச்சு சொல்கிறேன். இப்படி விமர்சனங்கள் வரும்போது என்னோட நிலைப்பாடு எப்படி ஆகும்னா மார்க்கத்தை படிக்க ஆரம்பிப்பேன். மார்க்கம் இதில் எப்படி நம்ம நடந்துக்க சொல்லுது, இப்படி ஒரு பிரச்சனைகளோ விமர்சனங்களோ இந்த மாதிரி கேள்விகளோ வரும்போது எப்படி நடந்து கொள்ளணுங்கிற ஒரு எண்ணத்தை படிக்க ஆரம்பிப்பேன். இப்போ ரெண்டு விஷயத்த இன்னைக்கு நான் படித்தேன். அல்ஹம்துலில்லாங்கிற ரெண்டு வார்த்தை அதுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எதுக்குன்னா அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அவர்கிட்ட கேட்பாங்க, அபூதர்தா மக்கள் சில நேரம் நான் அவங்கள்ட்ட நடக்கும்போது இலைகளில் நடக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு சில நேரம் மக்கள்கிட்ட நடக்கும்போது முள் மேலே நடக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு காலத்தையும் நான் சந்திக்கிறேன். சில நேரம் அவங்க அநீதமாக நடந்துக்கிறாங்க, நானும் அநீதமாக நடந்துடுறேன். அல்லது அநீதமாக நடக்காமல் விட்டாலும் அவங்க என்னை விட போகிறதில்லை, விட மாட்டேங்கிறாங்க. எப்போதுமே என்னை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லது என்னை பற்றி விமர்சனங்களோ என்னை பற்றி சிந்தனைகளோ என்னை பற்றி எதிர்ப்புகளோ வந்துக்கிட்டே இருக்கு மக்கள்கிட்ட இருந்து. நான் என்ன எப்படி எதிர்கொள்றதுன்னாங்க. அல்லது என்னுடைய மானத்தை பற்றி பேசுகிறாங்க, எனக்கு என் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் என் மேலே திணிக்கிறாங்க, என் மேலே அவதூறுகளை தூக்கி போடுறாங்க. அபூதர்தா சொன்னாங்க, கடன் கொடுத்துருங்க உங்களுடைய மானத்தை அவங்கள்ட்ட. வறுமைன்னு ஒரு நாள் வரும். வறுமைன்னா தெரியுதில்ல, பஞ்சம் பட்டினி வறுமை, இப்படி ஒரு நாள் உனக்கு வரும். அந்த நாளில் அந்த கடன் உனக்கு திருப்பி வரும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து, மணில் முஃப்லிஸ், பரம ஏழை யாருன்னு சொல்லி. தெரியுமா அந்த பதில் உங்களுக்கு? பரம ஏழைன்னு கேட்கும்போது சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல யாருக்கு காசு இல்லையோ, வசதி இல்லையோ, பணம் இல்லையோ, ட்ரெஸ் இல்லையோ, இந்த மாதிரி பரம ஏழைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரம ஏழை அவ இல்லை, நாளைக்கு மறுமையில் தொழுகையோட வருவான், ஜக்காத்தோட வருவான், நோன்போட வருவான், ஹஜ்ஜோட வருவான், பெரிய பெரிய வணக்க வழிபாடுகளோட வருவான். ஆனால் அவனுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் தூசியாக பறக்க விடப்பட்டு இவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக சொர்க்கத்துக்கு தகுதியாக வந்த நபர் நரகத்துக்கு தூக்கி எறியப்படுவார். அவர் தான் பரம ஏழைன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? அவர் யார்? இவரை பற்றி அவர் பேசியிருப்பார், அதனால் அவர் நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். அல்லது இவருடைய மானத்தை பற்றி பேசியிருப்பார், நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். இப்படி அவர் நன்மைகளை சம்பாதிச்சு சொர்க்கத்துக்கு தகுதியாக இருந்தவர் நரகத்துக்கு தூக்கி போடப்படுவார்னு சொன்னாங்க. பரண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஒன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த அதே சோதனைகளை, அதே விமர்சனங்களை, அதே அவர்கள் மீது இல்லாத பழி சொல்ல போடும்போது அவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்களோ, எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதிர்கொண்டாங்களோ, எப்படி அலி இப்னு அபி தாலிப் எதிர்கொண்டாங்களோ, இப்படி மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது அவங்களுடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு அவதூறு அவர்கள் மேலே போடப்படும் போது எப்படி அவங்க எதிர்கொண்டாங்களோ, அப்படி எதிர்கொள்ளக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் அந்த சோதனையை கடக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் நம்மளே வச்சிருக்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், அது பெரிய அல்ஹம்துலில்லாஹ்ல. அப்படி ஒரு சோதனையை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்குறான்ல. அப்படி ஒரு சோதனையில் வரும்போது உன் கண்ணியத்துக்கு இழுக்கு வரும்போது நீ எப்படி கண்ணியமாக நடந்து கொள்றன்னு தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. எவ்வளவு கண்ணியத்துக்கு குறைவாக அந்த சமூகம் அவங்களை நடத்தினாலும் அவங்க நடத்தினது கண்ணியமாக தான், அவங்க பேசினது கண்ணியமாக தான், அவங்க அதை எதிர்கொண்டது கண்ணியமாக தான். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் நம்மளை பற்றி அவர்கள் அறியாத விஷயத்தை பேசுறதுனால அவர்களுடைய நன்மைகளுடைய கதவு திறக்கப்பட்டு நம்மள்ட்ட கொட்டிக்கிட்டே இருக்கு. பேசட்டுமே, இன்னும் பேசட்டும், இன்னும் எவ்வளோ பேச முடியுமோ பேசட்டும். அதனால இப்படிப்பட்ட தேவையில்லாத விமர்சனங்கள், ஒருத்தர் மேல எந்த ஒரு அடிப்படை ஆதாரம்லாம் தேவையில்லாத விமர்சனங்களால பல தலைவர்கள் ஒடுக்கப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் நல்ல தலைவர்கள் சமூக பார்வையோடு வராங்க, சமூகத்துக்கு ஒரு செயல் செய்யணும்னு வராங்க, ஆனா இது மாதிரி சமூகத்திலேருந்தே வரக்கூடிய விமர்சனங்களால அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒடுக்கப்படுறாங்கன்னு தோணுதா? கட்டாயமாக ஒதுக்கப்பட தானே செய்வாங்க. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னைக்குள்ள சூழல்ல ஒரு சத்தமான குரல்னு சொல்லி எந்த ஒரு குரலும் இல்லை சமூகத்தில்.
நம்ம தலைமுறையில ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் முன்னாடி இருந்த சத்தமான குரல்கள் எல்லாமே விமர்சனங்களாலேயே அல்லது அவர்கள் மேல போடப்பட்ட பழிகளாலேயே ஒழிக்கப்பட்டுடுச்சு. அந்த பழிகளும் அந்த இழுசொல்களும் யாரால போடப்பட்டுச்சு? எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய மக்களால் அல்ல, நம்ம மக்களாலே போடப்பட்ட அவதூறுகளால, நம்ம மக்களே அவர்கள் மேல சொன்ன பழிச்சொல்களால, அவங்க செஞ்ச பாவங்கள், சில பாவங்கள் எடுத்துக்கொண்டு அவங்கள விமர்சிச்சதுனால அவங்களுடைய குரல் இன்னைக்கு இல்லை. இப்போ சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க தவறு செய்வாங்க, யாருமே தவறு செய்யாதவங்க இல்லை. தவறு செய்தால் அவர்களை அழைத்து அந்த தவறுக்கு வழிகாட்ட வேண்டிய சமூகம் அவர்களை ஒதுக்கி வைக்கிறதுக்கும் விமர்சனம் செய்யறதுக்கு மட்டும்தான் முன்னாடி இருக்கு. இப்படிதானே? யாரும் வழிகாட்ட முன்னாடி இல்லையே. இப்போ நானே ஒரு தவறு செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன வயது இருக்கும், ஒரு 30 இருக்குமா, 31 அந்த மாதிரி இருக்குமா, 30-31 வயதில் இருக்கக்கூடிய நானே ஒரு தவறு செய்யறேன்னா, அனுபவம் இல்லாத மார்க்கத்தை படித்து கொண்டு இருக்கக்கூடிய அல்லது சமூக மக்களோட அதிகமாக பழகாத என் மாதிரி மக்கள் தவறுகள் செய்யப்படும் போது கூட அது விமர்சனமாக தான் திரும்பி வருதே தவிர வழிகாட்டல எனக்கு திரும்பி வரல. அப்ப என்னுடைய பாதையில இன்னொருவர் நாளைக்கு ஒருவர் பயணித்தாலும் அல்லது என்னுடைய பாதையில யார் ஒருவர் சமூகத்துக்காக பயணித்தாலும் இப்படித்தான் சமூகம் விமர்சனங்களை கொண்டு மட்டுமே அவர் அழிக்கணும்னு நினைச்சதுன்னா அது எங்க கொண்டு போய் நிப்பாட்டும்? இப்ப யார் வருவா இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க? யார் வருவா இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட? அவர்களுடைய தவறுகளை கண்ணியமான முறையில் திருத்த வேண்டியதான் நம்முடைய பொறுப்பை தவிர தவறுகளை கொண்டு ஒதுக்கி வைக்கிறது நம்மளுடைய கடமையும் இல்லை, வேலையும் இல்லை. இப்போ சமூகம் இதில் கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அழைத்தால் ஒரு பெரிய பலமிக்க ஒரு கூட்டம் கூடக்கூடிய நிலைமைக்கு இந்த சமூகம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு யார் அழைத்தாலும் அப்படி ஒரு பலமிக்க ஒரு கூட்டம் கூட முடியாத அளவுக்கு தலைமைத்துவம் இல்லாத, சப்தம் இல்லாத ஒரு சமூகமாக நம்ம இருக்கிறோம். அதை கவனத்தில் கொள்ளணும்.